டைரக்டர் சுந்தர்சி இயக்கத்தில் நம்ம தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, நம்ம விடிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போது ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி அரண்மனை படத்துடைய பார்ட் 4. உலகளவில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த வருடம் வெளிவந்த தமிழ் படங்கள்லேயே வெற்றி பெற்ற ஒரே ஒரு தமிழ் படம் இந்த அரண்மனை படத்துடைய பார்ட் 4 மட்டும்தான். உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இந்த படத்தை ஹிந்திலையுமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு ரசிகர் மத்தியில் இந்த படம் எப்போ ஓடிடியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹாட் ஸ்டார் இந்த படத்தை ரெக்கார்டட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்பர். ஏன்னா ஹாட் ஸ்டார் வாங்க போகிறாங்களா இல்லைனாக்கா அமேசான் வாங்க போகிறாங்களா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலைமையாக இருந்தது. ஏன்னா அதுக்கான பேச்சுவார்த்தை போச்சு. ஃபைனலாக ஹாட் ஸ்டார் வாங்கி முடிச்சிட்டாங்க. ஹாட் ஸ்டார் தரப்புலையுமே அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. படமும் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக மாறிடுச்சு. இப்போ இந்த படம் டிஜிட்டலாக ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆக வேண்டியது தான் பாக்கி. வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவாக ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் தியேட்டரில் வரும்போது பெருசாக இந்த படத்துக்கு சென்சார் கட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ண ஒரு விஷயம்னா அச்சச்சோ அப்படின்ற ஒரு பாடல் மட்டும்தான். அந்த பாடல் ஹிட்டானதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் தமன்னா, ராஷி கண்ணா இவங்க 2 பேருடைய டான்ஸ் மூமெண்ட் வேற மாதிரி இருக்கும். அதை பார்க்குறதுக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் தியேட்டரில் போய் பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா சென்சார் போர்டில் அந்த சாங்குக்கு சென்சார் கட் கொடுத்துட்டாங்க. பிளர் பண்ணி என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து அஃபிஷியலாக யூடியூப்பில் அந்த சாங் கொண்டு வந்துட்டாங்க. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. யூடியூப்பில் வரும்போது அன்சென்சாரில் தான் வந்திருக்கு. ஆனால் இப்போ ஓடிடியில் வரும்போது சென்சாரில் வருமா இல்லை அன்சென்சாரில் வருமா அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஹாட் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் தியேட்ரிக்கல் வெர்ஷனை தான் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. என்னடா இது இந்த மாதிரி வருமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா நான் வரேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளி சவுத்துலையுமே இந்த படத்தை இப்போ ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. அவங்க தரப்புலையுமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக 4K டால்பி அட்மாஸில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. சிம்பிளி சவுத்தில் இந்த படம் இப்போ ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா மோஸ்ட்லி கண்டிப்பாக அன்சென்சாரில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமீபத்தில் சிம்பிள் சவுத்தில் வந்திருக்கிற படங்கள் எல்லாமே அன்சென்சாரில் தான் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படமும் அன்சென்சாரில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியலாக அவங்க படம் ஸ்ட்ரீம் ஆகிற டேட்டை அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். டைரக்ட்